ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஐபிபிஎஸ் பிஓடைய மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வரும்னா ஐபிபிஎஸ் பிஓடைய கால் சென்டர் கால் பண்ணி கேட்டதில் ரிசல்ட் நெக்ஸ்ட் வீக்கில் வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இன்டர்வியூ டேட் வந்து ஸ்லாட் புக் ஆகிக்கிறத பொறுத்த வரைக்கும் February 5லேருந்து 10க்குள்ளே எப்போ வேணாலும் உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகலாம். எப்போயும் போல் ஆர்ஆர்பியில் என்ன பண்ணாங்களோ இந்தியன் பேங்க்கில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு டைம் குறைவாக தான் இருக்கும். இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண படிச்சுக்கோங்க. ரிசல்ட் தள்ளி போகிறதுனால இன்டர்வியூ தள்ளி போகுங்கிற லாஜிக் கிடையாது. கண்டிப்பாக ரிசல்ட் அடுத்த வாரம் வரும்னு கால் சென்டரில் சொல்லி அன்றைக்கி ஈவினிங்கே விட்ட கதையெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ கால் சென்டரில் சொல்கிறதும் 100% அவங்க இருக்கக்கூடிய நிறைய கால் வந்துச்சுன்னா அடுத்த வாரம் வருதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ரிசல்ட் எனி டைம் வரலாம். பட் இன்டர்வியூ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி இந்த டைமுக்குள்ளே ஸ்டார்ட் ஆக நிறையா சான்சஸ் இருக்குது. நீங்கள் உட்காந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்டு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நிறைய தப்பு பண்ணுறீங்க. ஒரு பாயிண்ட்டை உங்களால் டெலிவர் பண்ண முடியல. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது, பேங்கிங் அவேர்னஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் உங்களால் ப்ராப்பராக டெலிவர் பண்ண முடியல. அதுக்கு தான் நான் சொன்னேன், டெய்லி ஒன் டாபிக் எடுத்து உக்காந்துட்டு சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு கூட கமெண்ட் செக்ஷனில் அதெல்லாம் தேவையில்லை, 3 நாள் ப்ரிப்ரேஷன் போதும் இன்டர்வியூக்கு அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இல்லை 1 வருஷமாக 2 வருஷமாக தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் கான்ஃபிடண்ட்டாக இல்லாதவங்க இன்டர்வியூக்கு நிறைய சொல்லி பார்க்கணும். நாங்கள் ஆல்ரெடி மார்க் இன்டர்வியூவில் ஒரு 10 பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவங்கக்கிட்டேருந்து அப்சர்வ் பண்ணதில் பாதி பேருக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு விஷயமெல்லாம் தெரியுது. பட் ஆனால் அதால் உங்களால் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் லோடு பர்ச்சேஸ் பண்ணணுன்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.